السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடம் துருசுல் லுகத்தில் அரபியா. அந்த பாடத்தில் நம்ம இந்த புத்தகத்தில் இறுதியாக 23 பக்கங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 23 பக்கங்களை நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது 4வது பாடத்துடைய பாதி பகுதி வரும் 23 பக்கங்களை நாம் முடித்து விட்டோம். அந்த 23வது பக்கத்தில் சில ஹோம்ஒர்க்லாம் நம்ம இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தோம். இன்ஷால்லா அதை பார்க்காதவங்க அது வீடியோவில் பார்த்து அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குறிப்பாக அந்த பாடத்தில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா ஃபீ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லித்தராங்க. அந்த பாடத்தில் ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஃபீ வந்துச்சுன்னு சொன்னால் அதோடய இறுதியில் ஜர்ரை ஏற்படுத்தும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஃபில் பைத்தி அப்படின்னா பீட்டில் இல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த இறுதி கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதேமாதிரி அலா, ஒரு இஸ்முக்கு முன்னாடி அலா நுழைஞ்சிச்சின்னு சொன்னால் மீது அப்படிங்கிற அர்த்தம். பெரும்பாலும் இந்த புத்தகத்தை அடிப்படையில் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம் மீது, அலானா. ஃபீனா இல் அப்படின்னு அர்த்தம். வீட்டில், ஃபில் பைத்தி, ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில். அஹமது ஃபில் மஸ்ஜித், அஹமத் பள்ளிவாசலில் இருக்கிறார். ஜவ்வாலி அலல் மக்தபா அப்படின்னா என்னுடைய ஃபோன் டேபிள் மீது இருக்குது. அலா ஒரு துணை, இந்த ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்கல்ல, அதானே ப்ரிப்போசிஷன் தானே, இடையில் இணைக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிப்பாக இந்த கான்செப்ட் நம்ம படிப்போம். ஹுரூஃபுல் ஜர், ஒரு இஸ்முடைய இறுதியில் ஜர் ஏற்படுத்தக்கூடிய, ஜர் பார்த்தீங்களா, இந்த கோடு ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். மின் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். இலானா நோக்கி, நோக்கி மீனிங் அதுஹபு இலல் பைத்தி, நான் வீட்டை நோக்கி போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். மேக்ஸிமம் பெரும்பாலும் அது பயன்படுத்துவாங்க. ஃபீ அப்படிங்கிறது இல். அஹமது ஃபில் மஸ்ஜித், அஹமது ஃபில் பைத், அஹமது ஃபில் துக்கான், அஹமது ஃபில் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, பள்ளிவாசல் இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறார். இல் இல் அப்படின்ற இடத்துல நம்ம கொண்டு வரணும்னா அஹமது பைத்து மட்டும் போடக்கூடாது. ஃபில் இடைச்சொல்லாக வருது, இடைச்சொல். சரிங்களா? அதேமாதிரி அலா அப்படின்னா மீது. சரிங்களா? சொன்னா இல்லை, ஜவ்வாலி அலல் மக்தபா, என்னுடைய இது டேபிள் மேலே இருக்குது. கிதாபு அலல் மக்தபா, என்னுடைய புத்தகம் டேபிள் மீது இருக்குது. ஐன கிதாபி, கிதாபுக்க அலல் மக்தபா, கிதாபுக்க உன்னுடைய புத்தகம் அலல் மக்தபா, மக்தபாவில் தான் இருக்குது. கிதாபுக்க ஃபில் பைத்தி, ஃபில் பைத் வீட்டில் இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோமா இல்லையா? இடைச்சொல்லாக வரக்கூடியது. ஒரு வாசகத்தில் இடைச்சொல்லாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு முக்கியத்துவமாக இருக்க போகுது. சரிங்களா? அது என்னங்கிறத நம்ம இன்ஷால்லா இந்த இப்போ புக்கு வடிவில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது இந்த லெசன் 4வது லெசன் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்ஷால்லா இந்த 4 லெசனுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் இன்ஷால்லா வச்சுருவோம். நல்லா முராஜா பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்முடைய வகுப்புகள் நிறைவடைவதாக இருக்கும். அடுத்த வாரம் தான் லாஸ்ட் வாரமாக இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் ரமதான் வந்துடும். அந்த ரமதானில் பாடங்கள் எடுப்பதுங்கிறது ஒரு சிரமமான ஒரு விஷயம். இன்ஷால்லா நம்ம பின்னாடி மஷூரா பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 24வது பக்கம் எடுத்துட்டிங்களா? 24வது பக்கம். அர்பாஅத்து வஇஷ்ரூன். சரி, பான் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா பகுதி 2ன்னு அர்த்தம். அந்த லெசனுடைய பகுதி 2ன்னு. அலிஃப்னு ஒரு பகுதி, பாங்கிறது 2வது பகுதி. 23 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சொன்னோம்னா நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்தாச்சு. அதனால் 23ல் முஹம்மது, ஹாலிது, ஹாமிதுன்னு வந்துருக்கா? அதே தான் நீங்கள் கீழே ஹாமிதுன் சொல்லணுமா, ஹாமிது சொல்லணுமா, சொன்னேன் நான். ஜைனபுன் சொல்லணுமா, ஜைனபு சொல்லணுமா அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், 24 அல் பைத்து, அந்த ஒரு வீடு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்மை நம்ம சொல்கிறோம். அல் வந்தால் குறிப்பிட்ட நம்ம ஒரு இஸ்மை சொல்லுவோம். அல் பைத்து. மினல் பைத்தினா, மின்னு என்ன அர்த்தம்? இருந்து. பைத்துனா வீட்டிலிருந்து. சரிங்களா? வீட்டிலிருந்து.
அஹமத் வீட்டிலிருந்து போனார். சரிங்களா? ஹரஜ அஹமத் மினல் பைத். ஹரஜ வெளியேறினார், அஹமத் மினல் பைத் அவர் வீட்டிலிருந்து வெளியே போனார். சரிங்களா? அப்போது வீட்டிலிருந்து அப்படிங்கிறதுக்கு மினல் பைத். சரிங்களா? அதுக்கடுத்து அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல். இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலை நோக்கி. பள்ளிவாசல் எப்படி இதை அர்த்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னா ஐன ததுஹப் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களை பார்த்து. அப்போது வந்து பாங் சொல்லப்பட்டுருச்சு, நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்கிறீங்க. அப்போது அதுஹபு இலல் மஸ்ஜித், அதுஹபு இலல் மஸ்ஜித். நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்கேங்க. பள்ளிவாசலை நோக்கி நான் செல்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. பள்ளிவாசலை போயிட்டுருக்கேன் அப்படின்னா முன்னோக்கி போகிறீங்க, அங்கே இலா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போது இலாக்குன்னு நீங்கள் புரிஞ்சால் போதும். அதுஹபு எதுஹபுலாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு ஜும்லாக்காக, ஒரு ஜும்லான்னு என்ன அர்த்தம்? ஜும்லா வாக்கியம். அது ஜும்லத்துல் முஃபீதான பயனுள்ள வாக்கியம், மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு கான்வர்சேஷன் கொண்டு வராங்க. அல் முதர்ரிஸ். சரிங்களா? இதில் 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் முஹம்மது பேசுகிறாரு, இன்னொரு முதர்ரிஸ் பேசுகிறாரு. முதர்ரிஸ்ன்னு என்ன அர்த்தம்? ஆசிரியர். மின் ஐன அன்த. மின்னா இருந்து, ஐனனா எங்கே, அன்தனா நீ. படிச்சமா இல்லையா? இதை நீ ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீ. மின் ஐன அன்த இதுக்கு எப்படி அர்த்தம் வைப்பீங்க? மின் ஐன அன்த நீ எங்கிருந்து வரீங்க, அவ்வளோதான். நீ எங்கே இருந்துதான் இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன? நீ எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வரீங்க. மின் ஐன அன்த. அவர் சொல்கிறாரு அன மினல் யாபான். அனனா என்ன அர்த்தம்? நான். அந்த ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன படித்தமா இல்லையா? அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹுவனா அவன், பெரும்பாலும் இதாக பயன்படும். ஹுவ ஹிய அன்த அன்தி அன நஹ்னு மேக்ஸிமம் பயன்படும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அன மினல் யாபான். யாபான் சொன்னால் ஜப்பான் அர்த்தம். இந்த அரபி வார்த்தையில் நாடுகள் பேர் அப்படியே டோட்டலாக மாறும், எல்லாமே மாறும். சரிங்களா? அதில் ஜப்பான்கிறதுக்கு யாபான்னு சொல்லுவாங்க. அன மினல் யாபான், நான் ஜப்பான்லேருந்து வரேங்க. மீன் ஐன அன்த. சரிங்களா? அதே மாதிரி இதையே நம்ம நிறைய வகையில் மாற்றலாம். அவர் எங்கிருந்து வர்றாரு? மின் ஐன ஹுவ. மின் ஐன ஹுவனா அவன். மின் ஐன ஹுவ அப்படின்னு அர்த்தம். அவன் எங்கிருந்து வராரு? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், மின் ஐன ஹுவ. சாவுல்கிட்ட, அதாவது உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், மின் ஐன ஹுவ. அப்போ நீங்கள் பதில் எப்படி சொல்லுவீங்க? ஹுவ மீன் கோட்டமேடு, அவ்வளோதான். ஹுவ மீன் கோட்டமேடு. திரும்ப நான் கேட்குறேன், மின் ஐன அன்த. அன மீன் கரும்பு கடை, நான் கரும்பு கடையிலேருந்து வரேன். மின் ஐன ஹுவ குனிந்தூர். மின் ஐன ஹுவ. சரி. மின் ஐன ஹுமா. ஹுமானா இருவர். மின் ஐன ஹுமா, அந்த 2 பேர் எங்கிருந்து வராங்க? ஹுவவா? ஹுமா. ஹுமா ஹுமா மீன் கரும்பு கடை. அப்போ பாருங்க, ஒரு வாசகம் தான், 2 லைன் தான், அது என்ன ஆகுது? எல்லாமே அப்ளை ஆகுது. அப்போது அந்த யாபானுக்கு பதிலாக கரும்பு கடை, கோட்டமேடு, பல்லடம், சென்னை, எந்த ஒரு இது வேணாலும் போடலாம். சென்னைக்கு நம்ம அரபியில் மாற்ற வேண்டாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே நம்ம சொல்லி பழகிக்கோங்க. அப்போ ஒரு ஜும்லா கிடச்சிது. எங்கேருந்து வர்றாரு அவர்? மின் ஐன ஹுவ, மின் ஐன அன்த, மின் ஐன அன்தி. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வமின். அதுக்கடுத்து அல் முதர்ரிஸ். வமின் ஐன அம்மார். மேலும் அம்மார் எங்கிருந்து வராரு? முஹம்மது சொல்கிறாரு ஹுவ மின சீன். அப்படின்னா சைனா. சீன், சைனா. சீனின்னு இன்னொன்று இருக்கும், அந்த இது நினச்சாதீங்க, சக்கரை. அது சுக்கர், அது சுக்கர். ஹுவ மின சீன். ஹுவ மின சீன், சைனாலேருந்து வராரு. அல் முதர்ரிஸ். ஒமின் ஐன ஹாமித். ஹாமித் எங்கிருந்து வராரு? ஹுவ மினல் ஹிந்த். நம்ம இங்கே இப்போ அப்ளை பண்ணிட்டோம், அதை தான் ஒரு பேரில் சொல்கிறாரு. மின் மின் ஐன
அர்ஷத். மின் ஐன நௌஃபல் அப்படின்னு நம்ம என்ன பதிலாக கொடுப்போமோ அதை தான் இவரு கொடுக்குறாரு. ஓகேவா? சரிங்களா? அந்த சாம்பிள் தான் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, ஐன அப்பாஸ். ஐன அப்பாஸ். அப்பாஸ் எங்கே? இங்கே மின் வரல, எங்கே நிப்பாட்டிடணும். அப்போ ஒரு முதரிஸ் என்ன பண்ணுறாரு? தேடுறாரு. ஐன அப்பாஸ். இப்போ ஐன நிஜாம்பாய் வரீங்க? இல்லை இல்லை. ஐன நிஜாம்பாய். ஐன அஹு நிஜாம். ஐன அஹு நிஜாம். அஹி நிஜாம் கேட்குறோம் நம்ம. அப்போது ஹரஜ, அவர் வெளியே போயிட்டார். அவர் ஹரஜனை வெளியேறினார். ஹரஜங்கிறது ஒரு ஃபெயிலு. ஹரஜா நம்மளால் 14 சீகாவிலே நுழைக்க முடியும். எப்படி? ஹரஜ, ஹரஜா, ஹரஜு. சொல்லுங்க. ஹரஜத், ஹரஜதா, ஹரஜ்ன, ஹரஜித, ஹரஜுதுமா, ஹரஜுதுமா, ஹரஜுதும், ஹரஜிதி, ஹரஜுதுமா, ஹரஜுதுன்ன, ஹரஜுது, ஹரஜ்னா. அதில் இவங்க எந்த சீகாவை சொல்கிறாங்க? சீகானா வடிவம். ஹுவங்கிற அந்த வடிவத்தை சொல்கிறாங்க. ஹரஜ, அவர் வெளியே போயிருக்கிறார். சரிங்களா? அல் முதர்ரிஸ். அல் ஐன தஹப, வெளியே போயிட்டாருங்க. ஐன தஹப, தஹபனா எங்கே? அப்போ எங்கே போனார்? சரிங்களா? முஹம்மது சொல்ற தஹப இலல் முதீரி. தஹப இலல் முதீரி. தஹப போயிருக்கிறாரு. இலல் முதீரி. முதீர்னு சொன்னோம்னா பிரின்சிபால். சரிங்களா? அவரை ஸ்கூல் பற்றி தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரிங்களா? எங்கே போயிருக்காரு? முதீரை பார்க்க போயிருக்காரு, பிரின்சிபலாக பார்க்க போயிருக்காரு. இந்த இடத்துல பார்க்க போயிருக்கிறாருன்னா நம்ம எப்படி தான் சொல்கிறோம்? அர்த்த ரீதியாக தான் சொல்கிறோம். தஹப இலா, பிரின்சிபால் நோக்கி அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரின்சிபலாக பார்க்க போயிருக்காரு, பிரின்சிபாலை சந்திப்பதற்காக, அவ்வளோதான். அல் முதர்ரிஸ் வ ஐன தஹப அலி வ ஐன. மேலும் தஹப அலி, அலி எங்கே போனார்? முஹம்மத் தஹப இலல் மிர்ஹாத். எங்கே போயிருக்காரு? டாய்லெட். மிர்ஹாதுனா டாய்லெட். பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்களா, மிர்ஹாத். ஓகேவா? அதுலேயே நிறைய பேர்கள் மாறும். காமனாக இது போதும். வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், இந்தியன் டாய்லெட் ஒரு பேர் இருக்கும். டாய்லெட் இப்போதைக்கு அது போதும். சரிங்களா? தஹப இலல் மிர்ஹாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் தான். மின்னை வச்சு ஒரு இஸ்ம் அதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா ஜர்ரு செய்யப்படும், மஜ்ரூர் ஆக்கப்படும். ஜர்ரு அர்த்த ரீதியாகவும் மாறுது. ஹம்மாம்னா பாத்ரூம், குளியலறை. ஹம்மாம் வேறு, மிர்ஹாது வேறு. சரிங்களா? ஹம்மாம்னா குளியலறை, மிர்ஹாதுனா டாய்லெட். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம படித்ததை அப்படியே இங்கே அப்ளை பண்ணணும். தமாரீன். மா மஅனா தமாரீன்? பயிற்சிகள். அஜிப் தர்ஜிம் பண்ணுங்க. மா மஅனா அஜிப்? அஜிப். அஜிப். அஜிப்னா பதிலளி. அதான் அஜிப். புரியலையா? அதுக்கு நீங்க பதிலளிங்கன்னு சொல்லி அஜிப் நான் 2 டைம் சொல்றேன். அஜிப்னாலே பதிலளி. அஜிபுக்கு அஜிப் பண்ணுங்கிறேன். சொல்றது புரிஞ்சுதா? அதுக்கு முதல்ல பதிலளிங்கிறேன். அஜிப்னா பதிலளி. அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா அப்படின்னா, அஸ்இலானா சுவாலுடைய ஜமஅ, அஸ்இலா கேள்விகள். ஆத்தியானா கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மறந்துட்டீங்களா? சரி. மின் ஐன அன்த என்ன அர்த்தம்? நீங்களா? நீ எங்கிருந்து வர? மரியாதைக்கு சொல்லலாம், ஆனால் நீங்கள்ங்கிற அன்தும் வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். நீ எங்கிருந்து வர? அப்போது புக்கில் இருக்கிறதே மேக்ஸிமம் எழுதலாம், நம்மளோடதையும் சொல்லலாம். ஒருத்தவங்க என்ன சொல்லலாம்? மின் ஐன அன்தனா அன மின் குனியமித்தூர். மின் ஐன அன்தனா அன மின் கரும்பு கடை. என் புக்கு ரீதியாக என்ன சொல்லலாம்? அனமினல் யாபான். அனமினல் எழுதலாம், அப்புறம் எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அனமினல் யாபான் அப்படின்னா நான் எங்கிருந்து வரேன்? ஜப்பான்லேருந்து வரேன். அடுத்து கேட்குறாங்க, அன்த மினல் பிலிப்பீன், அதாவது பிலிப்பைன்ஸா? அந்த ஊர்லேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அன மினல் யாபான், அன மினல் ஹிந்து, அன மின சவுதியா. எந்த ஊரா அந்த நாட்டை சொல்லிடணும். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படியும் கேட்கலாம், மாற்றியும் கேட்கலாம். அன்த மின் கேரளா, அன்த மின் ஆந்திரா, இல்லை அன மின் தமிழ்நாடு.
தமிழ்நாடு தான் வரும். சரிங்களா? மண் மீனசீனி, சைனாலேருந்து யார் வரா? மண் மீனசீனி, இது புது பிரயோகம். மண் மீனல் கரும்பு கடை, மண் மீன கோட்டம்பேடு. சரிங்களா? ஓகே. யார் சைனாலேருந்து வந்தது? சைனாக்காரங்க யாரு? அம்மார். அம்மார் மினசீன். மின் ஐன ஹாமித், ஹாமித் எங்கே? அதான் ஹாமித் வந்து எங்க போனாரு? இல்ல, ஹாமித் எங்க இருக்கிறாரு? எங்க இருந்து? ஆமா, மின் ஐன ஹாமித், அதாவது எங்க போனாரு கேட்கல. மின் ஐன ஹாமித், ஹாமித் எங்க இருந்து வந்தாரு? ஹுவ மினல் ஹிந்த், அவர் இந்தியாக்காரர். ஐன தஹப அப்பாஸ், அப்பாஸ் எங்க போனாரு? அப்பாஸ் ஹரஜையாய் எங்க போனாரு? தஹப இலல் முதீர், தஹப இலல் முதீர். அதான் கேட்கறாங்களா, ஐன தஹபன் ரெண்டாவது முதர்ரிஸ் கேட்கிறாரு எங்க போனாருன்னு. தஹப இலல் முதீர். அடுத்து பாருங்க, கேள்வி கேட்கிறேன். அதஹப அலியு இலல் முதீர், அலி வந்து முதீரை நோக்கி போனாரா? பிரின்சிபாலை பார்க்க போனா கேட்டா இல்ல. அலி எங்க போனாரு? மிர்ஹாதுக்கு போனாரு. லா தஹப அலி இலல் மிர்ஹாத், லா தஹப அலி இலல் மிர்ஹாத். இப்போ மன் தஹப இலல் முதீர், மன் தஹப நாம் தஹப அப்பாஸ் இலல் முதீர். சரிங்களா? மன் தஹபனா யார் போனா? சரிங்களா? அப்போ இது புரிஞ்சுதா? அடுத்த பயிற்சி என்னன்னா, ஜர்ரை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்களும் வரும், அதை ஏற்படுத்தாத எழுத்துக்களும் வரும். அப்ப நீங்க எப்படி இறுதியில் இஅராப் கொடுப்பீங்க? தூணு கொடுப்பீங்களா, தீனு கொடுப்பீங்களா, கஸ்ரா கொடுப்பீங்க, ஜர்ரு கொடுப்பீங்களா, அல்லது பம்மு கொடுப்பீங்களா? அப்படி ஒரு டெஸ்ட் கொடுக்க போறாங்க. இப்ப பாருங்க, இக்ரா அப்படின்னா வக்துப் மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத், வார்த்தையுடைய இறுதிகள்ல அந்த இஅராப் அதோடு நீ என்ன பண்ணு, எழுது, படி. அல் குருஃபத்து நிப்பாட்டிராத அப்படிங்கிறாங்க. அல் குருஃப, அல் குருஃபத்து, குருஃபத்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அலிஃப் லாம் இருக்கு, அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அல் குருஃபத்து. அதே மாதிரி மினல், மினல் குருஃப தூன்னு சொல்லிடக்கூடாது, தீன்னு சொல்லணும். ஏன் சொன்னா அல் வந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? மின் வந்துருச்சு, ஒரு இஸ்மை ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து வந்துருச்சு. அப்ப மினல் குருஃபத்தி, மினல் ஹம்மாமி என்ன அர்த்தம்? குளியல் அறையில் இருந்து. அல் மிர்ஹாதியா, லிமாதா அல் மிர்ஹா மிர்ஹாது, ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டாய்லெட் இல்ல, அல் மிர்ஹாது தானே, டாய்லெட், டாய்லெட் அவ்வளவுதான். இலல் மிர்ஹாதி அப்படின்னா டாய்லெட்டை நோக்கி, டாய்லெட் நோக்கி போறான், அது முழு ஜும்லா வச்சோம்னா அர்த்தம் வந்துடும், டாய்லெட்டை நோக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. இலல் மிர்ஹாது வருமா? இலல் மிர்ஹா தீதா வரும். அப்ப பாருங்க, இப்ப வந்து உங்களுக்கு இஅராப் இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அல் யாபா, அல் யாபா நூ அப்படின்னா ஜப்பான். அல் பிலிப்பீன், அல் பிலிப்பீனு. சரிங்களா? மினல் அந்த மின் ஹிந்தின்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டு கஸ்ரா, ரெண்டு சுக்குன் சந்திக்கும் போது, இப்ப பாருங்க, அல் ஹிந்துல வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் ஸ்டார்ட் ஆகுது? சுக்குன் பெற்றலாம் தான். மின்ல இறுதியில சுக்குன் பெற்ற நூன் தான் இருக்கு. சுக்குன் சந்தித்தால் முதலாவது சுக்குனை கஸ்ராவாக மாற்றிவிட வேண்டும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? இது ஒரு சட்டம், அது போக படிப்பீங்க. அதுவே வந்து சுக்குன் பெற்ற லாமுக்கு முன்னால் சுக்குன் பெற்ற மீம் வந்துச்சுன்னா அந்த மீம் இருக்கு பம்மாவாக மாத்தும்னு நினைக்கிறேன். அது ஒரு படிப்போம். சரிங்களா? இப்போதைக்கு மினல் ஹிந்தி. சரிங்களா? அதுக்கடுத்து இலல் சீனின்னு சொல்லுவீங்களா? இலஸ் சீனி தான் சொல்லணும். கமரியா ஷம்சியாங்கிற அந்த லெட்டர்ல ஸ்வாதுங்கிறது ஷம்சியா லெட்ரு. அப்போ இலஸ் சீனி தான் சொல்லணும், இலல் சீனின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, அப்ப இது புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, சிம்பிளா டக்குன்னு முடிச்சிருவோம். இக்ரா வக்துப், எழுது, படிங்கிறாங்க. மின் ஐன, இது யார் படிக்கிறீங்க? மன் மின்கும் யுரீது இக்ரா ஹதில் ஜும்லா, உங்களை யார் படிக்க விரும்புறீங்க? சரி, ஒரு லைனா படிக்கிறீங்களா? நிசார் பை ஃபர்ஸ்ட் படிங்க, சவுண்டா படிங்க. மின் ஐன ஃபாத்திமா, ஃபாத்திமா தூ. சரிங்களா?
ஹிய சொல்லுங்க, ஃபுல்லா படிங்க. சரி, அடுத்து சைஃப் போய் படிங்க. சரி, அப்போ இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவோம். அடுத்த கிளாஸில் இது ஹோம்ஒர்க் இக்ரா வக்தூபில் இருக்கிறது ஃபுல்லாக படிச்சுட்டு வரணும். உங்களை ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அடுத்தவங்க எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை தான். 7 வரை அதில் இருக்குது. சரிங்களா? பின்னாடி திருப்பி 7 ஜும்லா. அதே மாதிரி வந்து 4வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வஃபில் ஃபராகி ஃபீமா எலி ஹர்ஃபஜர் முனாசிபன், அதாவது காலியான இடங்களில் தோதுவான இந்த ஹர்ஃபஜரை நீங்கள் வெய்யி அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சிடணும். மின் இலா ஃபி ஆலா இருக்கு, அதை வச்சு பார்த்துட்டு வரணும். அடுத்து அல் கலிமாத்துல் ஜதீதா, அல் மதரசத்து மதரசா, அல் மத்பஹ்னா சமையல் அறை, அல் யாபான் ஜப்பான், அல் முதீர்னா பிரின்சிபால், அல் ஃபஸ்லு வகுப்பறை, அல் குருஃபத்து ரூம், அஸ்ஸீன் சைனா, தஹபனா சென்றார், அல் ஹம்மாம் குளியலறை, அல் ஜாமியாத்து யூனிவர்சிட்டி, அல் ஹிந்த் இந்தியா, ஹரஜ வெளியேறினார், அல் மிர்ஹாத் அப்படின்னா டாய்லெட், அசூக்னா மார்க்கெட், அல் பிலிப்பினா பிலிப்பைன்ஸ், ஃபி அலா மின் இலா இதுக்கு சேர்த்து மின் ஹுரூஃபுஜர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஈஸி தான். முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு நன்மை நாடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.